எல்லா புகழும் இறைவனுக்கு. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். என்னமா ஒரு வாய்ஸ் அப்படின்னு என்னை வியக்க வைத்தாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு மத்தியானம் தான் நான் அப்படியே என்னோட ரூம்ல ஒரு புக் இருந்தது, பரவாயில்ல புக்கெல்லாம் எழுதுறாங்கல்ல அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அவங்களுடைய 17வது புக்கு இங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைய நாள் அழகாக பிறந்து அழகாக வளர்ந்து அழகாக மலர்ந்து நாளைய பொழுதிற்கு வரவேற்பு சொல்லிக் கொண்டிருக்கும் இனிய வேளை இது. இரு நாட்கள் முப்பெரும் விழா எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது 25வது வெள்ளி விழா ஆண்டு. இல்லை இல்லை, நன்றாக பாருங்கள், எண்ணி பாருங்கள். தங்க மழை கொட்டும் பரிசளிப்பு விழா 25வது எம்ஏ ஹைதர் குரூப், டிவிஎஸ் எம்ஏ ஹைதர் குரூப்பின் 25 ஆண்டுகள் கடந்து வந்த நிலை. ஒன்றல்ல இரண்டல்ல, எத்துணை வகையான அனுபவங்கள், எத்துணை வகையான இன்னல்கள், எத்துணை வகையான மகிழ்ச்சி, எத்துணை வகையான சிறப்பு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். கடந்து வந்த பாதை என்று சொல்லும் போது முத்திரை பதித்த ஒரு நிகழ்வாக நான் எண்ணி பார்க்கின்றேன். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். தனக்கான முத்திரை பதித்தவன். எண்ணி பார்த்தால் ஆச்சரியம். அந்த 2 விழாக்கள் மட்டுமல்ல, இன்று இப்பொழுது உங்கள் முன்னிலையில் உங்கள் வாழ்த்துக்களுடன், ஆம், நூல் வெளியீட்டு விழா. ஒன்றல்ல 2 நூல்கள். கண்ணா லட்டு தின்ன ஆசையா கேட்பார்கள் அல்லவா? உண்மைதான். 2 லட்டு, சாதாரண லட்டு அல்ல, வையம் திரும்பி பார்க்கும் வண்ணம் எண்ணி எண்ணி உழைப்பினுடைய மையத்தை ஊற்றாக ஊற்றி வேர் முழுவதும் தழைத்து கனி தர வேண்டும். சமூகம் தழைக்க வேண்டும், சமூகம் பயனுற வேண்டும், சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தில் மிக மிக முக்கியமாக ஓதுவீர். என்ன ஓதுது? ஏதோ புத்தகம் எடுத்து பக்கத்தை புரட்டுவதா? அதுவா ஓதுதல்? இல்லை, பக்கத்தை புரட்டுவதல்ல கல்வி. நம்மையே புரட்டி போடுவதாக அமைய வேண்டும். அதுதான் உண்மையான கல்வி என்று எல்லாம் சொல்வார்கள். இதுதான் நிஜம். இதை எண்ணி பார்க்கும் போது ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த முப்பெரும் விழா 25வது வெள்ளி விழா சொன்னேன். அதை தொடர்ந்து நமக்கு பரிசு மழை 2வது விழா, தங்கத்து மழை திருவிழா, நூல் வெளியீடு என 3 முத்தரப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை எண்ணி பார்க்கும் போது இந்த நிகழ்விற்கு உங்களின் உள்ளத்தில் உள்ள எண்ணற்ற ஆர்வத்தோடு வாழ்த்துக்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்திருக்கும் அத்துணை உள்ளங்களுக்கும் எங்களின் இதயம் நிறைந்த சலாத்தை முதலில் உரித்தாக்கி வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும். இந்த விழாவில், இந்த திருவிழாவில், இந்த வெள்ளி விழாவில் பங்கேற்பதற்காக எத்தனை இடர்பாடுகள் தெரியுங்களா? எண்ணி பார்த்தா மிரண்டு போனோம். ஆச்சரியமான ஒரு தகவல். அந்த நிகழ்வை சிறப்போடு நடத்த வேண்டும் என்று சொல்லி தாயகத்தில் இருந்து மிகச்சிறந்த ஆளுமைகள், வியப்பை தருபவர்கள், ஒவ்வொருவரும் ஆணி முத்துக்கள், ஒவ்வொருவரும் வல்லன்மையாளர்கள், ஒவ்வொருவரும் வீறு கொண்டவர்கள். எண்ணி பார்க்கின்றேன். மிகப்பெரிய பண்பாளரான
அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உள்ளத்தை போலவே உருவத்தாலும் உயர்ந்த பெருந்தகை காவல்துறை பொறுப்பை அலங்கரித்த முன்னாள் டிஜிபி ஐயா அலெக்சாண்டர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அது மட்டுமா, செல்லும் இடமெல்லாம் சொல்லும் சரி, செயலும் சரி, எண்ணமும் சரி, கல்வி 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 என்று கல்விக்காக வேண்டிய நடுநிலையாக எந்த இடத்திலும் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கும் கெழுதகை பெருந்தகை அன்பிற்கினிய நீதி அரசராக பொறுப்பை அலங்கரிக்கும் திரு ஜியாவுதீன் ஐயா தாயகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்றார். நமது தமிழக அரசின் இந்திய அளவிலான டெல்லியின் பிரதிநிதியாக அந்த பொறுப்பினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெருந்தகை. இந்த நிகழ்ச்சி என்று சொன்னாலே அது வெற்றிக்குரியது. வெற்றி என்று சொன்னாலே விஜயம் என்று சொல்வார்கள். ஆம், அந்த விஜயனார் இங்கு அமர்ந்திருக்கின்றார். எங்களோடு தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார். நல்லாவே தட்டிக்கலாம், நல்லாவே தட்டிக்கலாம். இலவசம் இலவசம். இந்த கைதட்டலும் ஒரு மழைதான். இந்த பெரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற இந்த இடத்தில் தான் இந்திய நாடு என் நாடு, இந்தியன் என்பது என் பேரு சொல்றோம் இல்லையா? அந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய பெயரையே தன்னுடைய ஊடகத்திற்கு பெயராக வைத்த மை இந்தியா சும்மா அதிர்வுல கேள்வி கேட்பவர்களை தாளம் போட வைக்கும் அந்த எனது கெழுதகை சகோதரன் இங்கே அமர்ந்திருக்கின்றார். முக்தார் அவர்கள் தாயகத்தில் இருந்து என்னோடு வருகை தந்திருக்கின்றார். அது மட்டுமா, பசித்த வயிறுங்க. பசி என்று சொன்னாலே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்லுவார். வாடிய பயிரை காண்பது இருக்கட்டும், அது அக்ரிணை. உயிர்தினையிலேயே வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி அந்த வயிற்றுக்கு உணவளிக்க வேண்டும் என்று இங்கு ஜின்னா அவர்கள் தனது மனைவியோடு ஜமீமாவோடு வந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, விக்னேஷ் அவர்கள் நேற்று பார்த்திருப்பீர்கள், வியக்க வைக்க மாற்றம் மிக்க மந்திர தந்திர கலைகளில் வல்லவர். அவர் மட்டுமல்ல, பெயர்தான் குட்டி, அவருடைய செயல் எல்லாமே நெட்டி முடிக்கிற அளவுக்கு இருக்கும் குட்டி பிரகாஷ் அவர்களும் அவரோடு சாரா அவர்கள் தாராவை போல வருகை தந்திருக்கின்றார். அவருக்கும் எங்களோடு வந்த வருகை தந்தவர். அது மட்டுமல்ல, எதை சொன்னாலும் சரியாக எடுத்துரைக்க வேண்டும், நீதி தவறக்கூடாது என்று நீதித்துறையில் பயணிக்கும் எனது கெழுதகை சகோதரர் தீன் அவர்களும் இங்கு வந்திருக்கின்றார். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 25 பேரை வரவழைத்து அழகு பார்த்த அந்த பெருந்தகை நினைத்து பார்க்கின்றேன். அவருடைய தாரக மந்திரம் என்று சொல்லும் போதே அதுதான் என் வாழ்க்கையில நான் பார்த்தேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வாரம் 2 வாரமா அல்ல, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் அந்த கெழுதகை அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி என்ற இந்த விழாவின் கதாநாயகன் அவரோடு அமர்ந்து எத்தனை இரவுகள். அவரே ஆச்சரியப்படுவாரு, என்ன 2 மணி 3 மணி ஆயிடுச்சுங்க, நீங்க தூங்க போங்க, நாளைக்கு பேசலாம். இல்ல இந்த கருத்து சொல்லுங்க. நிறைய தத்துவங்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய அனுபவங்கள் முழுவதுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு 90% இருக்கும். இன்னும் இருக்கு, அடுத்த பதிப்புல அதுவும் வரும். படம் பிடித்து காட்டி இருக்கின்ற அந்த நூல் தான் இப்போது உங்கள் முன் வெளியிடப்பட போகின்றோம். அந்த நூலை பற்றி சொல்லும் போது அவரிடம் நான் பேசினேன். எனது அன்பு கெழுதகை சகோதரரே, இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆகச்சிறந்த கிஃப்ட் நீங்க தான் எனக்கு. நான் சொல்லுவேன், அவர் 1000 பேருக்கு கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். கொடுங்க, அல்லாஹ் கொடுத்தார், நான் கொடுக்கிறேன். உங்கள் மூலமா எனக்கு கிடைச்சது உங்களுக்கே திருப்பி தருகின்றேன். என்னங்க வார்த்தைகள்! எத்தனை பேருக்கு ஒருத்தர் கொடுக்கணும்னு சொன்னா பணமா வேணும்? பணம் இல்லை, நல்ல மனம் வேண்டும். எத்தனை பேர்கிட்ட இருக்கு? நான் கேட்டேன் அவர்கிட்ட, 1-2 தான் சொல்ல போறேன், நான் பேசவே வரலைங்க. எனது உள்ளத்து உணர்ச்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்து நிற்கின்றேன். இது பேச்சல்ல, உண்மையிலான உணர்வு பூர்வமான வரலாற்று பதிவு. கேட்டேன் அவர்கிட்ட, ஏங்க உங்க வெற்றியோட ரகசியம் தான் என்ன? இப்ப கேட்டார், அலெக்சாண்டர் சொல்லிட்டு போனார் இல்லைங்களா, என்ன உங்க ரகசியம் சொன்னார். அப்ப பேசும்போது அவர்கிட்ட சொன்ன பாருங்க, 7 ஸ்டெப்ஸ். அந்த 7 ஸ்டெப், அந்த படிநிலைகள் தான் என் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம். அதை நான் பதிவு செய்துள்ளேன் அந்த புத்தகத்தில். முதல் பதிவு என்ன தெரியுங்களா? இறை அச்சம். இறைவனை நம்பணும். எல்லாம் அவனாலதான் நடக்குது. இன்று இருப்பார், நாளை இல்லை. என்ன நிச்சயம்?
நம்ம கூட பயணித்த 25 பேர்ல ஒருத்தர் கிளம்பி போயிட்டாரு, கூப்பிட்டுக்கிட்டாரு. உண்மைதானே? மாற்றம் இல்லையே, தெரிஞ்சது தானே. இங்க கிளம்பி வரும்போது திரும்பி ஊருக்கு வருவேன் தெரியல, என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க. இதுதாங்க வாழ்க்கை. அப்ப இறைவனுக்கு தலை வணங்கணும், இறைவனுக்கு நன்றி செலுத்தணும், இறைவனை போற்ற வேண்டும். தொழுதை என்னங்க 5 வேளை? எனக்கு தெரிஞ்சு அப்படியே வியந்து போனங்க அவரை பார்த்து. அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? எனக்கு, நான் இந்தியாவில் இருக்கேன், அவர் குவைத்தில் இருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு நேர தொழுகை மட்டுமில்லை, இந்த வெள்ளிக்கிழமை தொழுகை வந்தா, அன்வர் சார் எனக்கு ஒட்டகம் கிடைச்சிருச்சு, எனக்கு பதிவு போடுவார். ஒட்டகம் கிடைப்பது என்றால் என்ன தெரியுமா? முதல் வரிசையில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். தெரியும் பல பேருக்கு. மாற்று மத சகோதரர்களும் என்னோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பதிவிடுகின்றேன். நானும் சொல்லுவேன், ஆஜியார் இன்று எனக்கும் கிடைத்து விட்டது ஒட்டகம். இன்று ஒட்டகம் கிடைக்கவில்லை, மாடுதான் கிடைத்தது, ஆடுதான் கிடைத்தது. என்னங்க இது? பகிர்தல் என்பது இறைவனோடு தொடர்பு, இறைவனோடு பேசணும். இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நீ இறைவனை பார்க்கின்றாய் என்ற உணர்வோடு தொழ வேண்டும். நமது கெழுதகை சகோதரர் சொல்லும் போது சொன்னார், அழகா சொன்னார் நம்ம ஜியாவுதீன் ஐயா நீதிபதி. சும்மா தெக்கையும் வடக்கையும் தெளிவு பண்றது, நம்ம வந்துட்டு தொழுதுட்டு வந்து கையை கட்டிட்டு போய் வந்து சண்டைக்கே போற. உணர்வு பூர்வமாக உள்ளன்போடு நீ இறைவனை கேட்டால், கேட்டதும் கொடுப்பவனே தானே உண்மை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லைன்னே சொல்வதில்லை. கேட்கறது ஐயா கஞ்சத்தனம் பண்ற இல்லை என்று சொல்லும் போது இறை அச்சத்தோடு கேளு என்று சொல்கிறார். அந்த பண்பு அவரிடம் மிளிர்கின்றது. 7 steps நான் திருக்குறள் போலவே எழுதினேன். அருமை உடைத்தென்று ஆசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்பான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எனது வள்ளுவ பேராசான். அந்த வள்ளுவன் சொன்ன கருத்துப்படியே அந்த கருவிட்டேன். அடுத்தது ஈகை பண்பு. ஈகை கொடுப்பது. கொடுப்பதை பத்தி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன கொடுக்கிறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் இலக்கியத்துக்கு எனக்கு பயணம் போக தோணுது. ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், சீவகசிந்தம் எத்தனையோ சொல்லலாம். நான் இப்போ மகாபாரதத்திலிருந்து ஒரு காட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நான் முதலே சொல்லிட்டேன், என்னோட பேச்சில் சிறப்பு பேச்சலங்கள்ல உள்ளத்து உணர்வு பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த பகிர்தல்ல தான் இந்த கருத்தை சொல்றேன். மகாபாரதத்துல கர்ணன் ஒரு படம் வந்துச்சு. கர்ணனோட கேரக்டர் தெரியுங்களா? கர்ணன் யாருங்க? யாரு கர்ணன் சொல்லுங்க? சிவாஜி கணேசனா? அது சிவாஜி கணேசன். நீங்க கர்ணன் படத்தை ரொம்ப ஆழமா பார்த்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஆனால் கதை, கர்ணன் என்பவன் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களின் மூத்த சகோதரன். ஆனால் அவர்களுக்கே தெரியாது. நான் நேரடியாக காட்சிக்கு வந்தேன், அந்த படத்தை வச்சே காட்சியை சொல்றேன். அந்த இறுதி நேரம் அவன் மீது குருஷேத்திர யுத்தம், போர் நடந்து கொண்டிருக்கிறது. கர்ணன் மீது அர்ஜுனன் தொடுத்துக் கொண்டிருக்கின்றான் பாணங்களை. அம்புகள் வருகின்றன, பாய்ந்து வரும் அம்பு, சீறி வரும் அம்பு எல்லாம் அவன் கழுத்தில் மாலையாக விழுகின்றது. ஒன்றா இரண்டா, எப்படி போட்டாலும் எந்த டைரக்ஷன்ல எப்படி அடிச்சாலும் என்னடா போய் மாலையா விழுகுது, மாலையா நான் போடுறேன். அவன் ஆச்சரியமா இருக்கு. மேல வந்த சாரதி யாரு? கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணா, என்ன வித்தை நடக்குதுங்க? நான் அம்பு விட்டுட்டு இருக்கேன், அவன் கழுத்துல போய் மாலை விழுந்துட்டு இருக்குது. அவனை எப்படிதான் கொள்றது, எப்படிதான் முடிக்கிறது கேட்கிறார். உடனே அவன் சொல்றான், அவன் செஞ்ச புண்ணியமடா, அவன் செஞ்ச தான தர்மமடா, அவனுக்கு இந்த இதுல அழிவே வராது, சரியே வழிதான். அந்த தான தர்மம் எல்லாம் அவன்கிட்ட இருந்து கேட்டு அதையும் புடிங்கணும், அதையும் புடுங்கணும். என்ன பண்ணலாம்? சரி இரு, நானே போறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு அந்தனர் வேடத்துல அவன் இறங்கி வந்து நேரா வருகின்றான். அவன் அப்படியே உயிர் போற பூரா அம்புகள் மாலை அப்படியே சோர்ந்து ரதத்தை அந்த தூக்கவும் முடியல. என்ன பண்றது? அப்படியே சேற்றில் அந்த சிக்கிய அந்த தேரின் கீழே அப்படியே மயங்கி அப்படியே மயக்க நிலை. காட்சியை நினைச்சு பாருங்க. இவன் வர்றான், அந்த மாலையெல்லாம் கழுத்துல விழுந்து கிடக்குது, அம்புகளை தைப்பதெல்லாம் மாலையா இருக்கு. எப்படி அது கேட்கறதுன்னு அவன் வந்துட்டு முன்னாடி நிக்கிறார். கர்ணன் அப்படி பார்க்கறான், பேச்சு வரல, போர்க்களம், ஏகப்பட்ட அம்புகள் அப்படியே தைத்து உடல் முழுவதும் புண்ணாக. உங்ககிட்ட உன்னை கேட்கணுமே கர்ணா, தருவியா கேட்கின்றார். ஆஹா, இந்த நேரத்தில் என்கிட்ட கேட்கிறியே.
என்ன கேட்கறதுன்னு, சரி கேளுங்க அப்படின்னு சொன்ன. என்ன சொல்றேன்னா, ஒன்றும் இல்லை கருணா, நீ செஞ்ச அந்த புண்ணியத்தை எல்லாம் எனக்கு தருவியா கேட்கிறார். அப்போ சிரிச்சார் பாருங்க அந்த கர்ணன். என் வாழ்க்கையிலேயே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் இப்போதான் எனக்கு கிடைச்சது, ஆனந்தம். நல்ல வேலை, எனக்கு ஒரு பிரியாணி 1 கிலோ வாங்கி கொடு, ஒரு பிளேட் வாங்கி கொடுத்தா நான் எங்கேயா போவேன்? ஒரு 500 பொட்காசு கொடுன்னு சொன்னா இந்த இடத்துல நான் எப்படியா கொடுப்பேன்? எனக்கு 2 சட்ட துணி எடுத்து கொடுன்னா என்னால முடியாது, நிச்சயமா முடியாது. நான் இங்க இருக்கேன். நல்ல வேலை, நான் கொடுக்க முடிஞ்சதை கேட்டுட்டியே, நிச்சயமா கொடுப்பேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என்கிட்ட கேட்டுட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே தன் மார்பில் தைக்கப்பட்டிருந்த இடது பக்க மார்புல தைக்கப்பட்ட அம்பை பிடுங்கி எறிகின்றார். பிடுங்கியவுடன் உள்ளிருந்து ரத்தம் பீறிட்டு வருகிறது. காட்சியில நீங்க பார்த்திருப்பீங்க. பீறிட்டு வந்த ரத்தத்தை எடுத்து அவரிடம் கொடுக்கும் போது, நான் இதுவரை செய்த புண்ணியம் அனைத்தும் நான் தாரை வார்த்து கொடுக்கின்றேன், அத்தோடு நான் இதை உனக்கு கொடுப்பதால் எனக்கு ஒரு புண்ணியம் வந்து சேர்ந்துடும் இல்லையா, அந்த புண்ணியத்தையும் சேர்த்து உனக்கு தானமாக கொடுத்து விடுகின்றேன், எடுத்து போ. அவன் மாஷா அல்லாஹ். ஏங்க, கொடுக்கிற மனசு இங்க இருக்குதுங்க. அவர் பார்க்கிறாரு கிருஷ்ண பரமாத்மாவே வந்து அப்படியே அவரு படைப்பு, அது கதையில இருக்குது. நான் இந்த கதையா பார்ப்போம். செய்தியை வந்துட்டு கருத்தை உள்வாங்கி கொண்டு உணர்வுபூர்வமா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அந்த காட்சியை தான் நம்ம எடுத்துக்கணும். அதுல சொல்லப்பட்ட கருத்துப்படி அவன் என்ன சொல்றான்னா, கருணா நீ இது கூட கொடுத்துட்டியா, செஞ்ச புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், அதனால் வரக்கூடியது. இந்த இலக்கணத்துல வந்து எச்சம், வினை எச்சம் எல்லாம் சொல்லுவாங்க. இறந்த காலம், நிகழ்காலம், கடந்த காலம் 3ஐயும் சொல்லுவாங்க. அதை போல ஏற்கனவே நான் செஞ்ச புண்ணியம், இப்ப செஞ்சிட்டு இருந்த புண்ணியம், செஞ்சதுனால வரப்போற புண்ணியம் எல்லாம் வச்சுக்கோ, போ, இவ்வளவு தானே எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுத்தாரு. உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும், உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும். வேணாம், நான் எதையும் கேட்க விரும்பல. பாருங்க, நான் உண்மையில மெய்சில் எடுத்து போனேன். என்ன கேட்டேன் தெரியுமா? எனக்கு கொடுக்குறீங்களா? சரி கேட்கட்டுமா? கேளு, நான் கொடுத்துட்டு தான் போவேன். கிருஷ்ணன் சொல்ல, அடுத்த பிறப்புல எல்லாம் அவ்வளவா நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நான் மீண்டும் பிறந்து விட்டால், கிருஷ்ணா யாருக்கும் இல்லைன்னு சொல்லாம எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி எனக்கு மீண்டும் ஒரு வரத்தை கொடுத்துரு கிருஷ்ணா, அது போதும் என்று சொன்னாராம். அவனே மெய்சிலிர்த்து போனார். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வஞ்சகன் கண்ணனாடா, நான் தான் செஞ்சேன். என்ன திருவிளையாடல்கள் அனைத்தும் அவனை சேர்ந்தது அல்லவா? அந்த அவரே உயிர் போகுது, இறந்துறார். குந்தி ஓடி வந்து அழுகிறா. தர்ம தேவதை அங்கிருந்து வர்றா. தர்ம தேவதையும் சேர்ந்து அழுகிறாங்க. உடனே பார்த்த சொல்ற, நீ ஏமா அழற? குந்தி கேட்க தர்ம தேவதை சொல்றாங்க, உனக்கு 6 பிள்ளைகள், இதுல ஒண்ணு போனாலும் இன்னொன்னு இருக்கும், 5 பேர் உனக்கு இருப்பாங்க யார் போனாலும். ஆனா இந்த மாதிரி ஒரு உணர்வுல எனக்கு ஒரே பிள்ளை தானே, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை போயிட்டானே என்று நான் அழுகினேன் என்று தர்ம தேவதை சொன்னதாக ஒரு தகவல். ஆச்சரியம். அதை நினைத்து பார்க்கும் போதுதான் கொடுக்கிற மனசு. இங்க பாருங்க, இப்ப நான் கதையோட ஒட்டி பாருங்க, எப்படிங்க யாருக்கு அவரோட பண்பு நினைச்சு பார்க்கும் போதுதான், உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியும் நீர் சொரிந்தற்று என்பார். அவதே ஒரு முறை இந்த ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு விழால நான் ஊடகத்துல வந்து நான் இந்தியால இருந்து பாக்குறேன். அந்த கருத்துல ஒரு காட்சியில வந்து ஒரு டிராவல்ஸ் உன்னுடைய ஒரு உரிமையாளர் அலிபாய் என்று நினைக்கின்றேன், இங்க இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அவர் பேசும்போது சொன்ன ஒரு கருத்து நான் இப்ப உங்ககிட்ட ரீவைண்ட் பண்றேன் பாருங்க. அவர் ஒரு முறை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உடனே ஒரு நண்பர் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். இந்தியாவிலிருந்து வருகை தந்த நண்பர் இந்த இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க, ஒரு உதவிக்காக வந்திருக்கிறாங்க, நாளைக்கு என்னோட ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. ஆபீஸ்க்கு வந்தாச்சு. ஆபீஸ்க்கு வந்து அலுவலகம் வந்த உடனே எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாங்க, இவங்க வந்து மதரசா கல்வி ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், அதுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைச்சா நல்லா இருக்கும்னு மற்றவங்களை பார்க்க வந்திருக்கிறாரு. மற்றவங்களை பார்க்கணும், நீங்க இங்க ஒரு ஹைதர் அலின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறேன்னு கூட்டு வந்திருக்கிறார். கூட்டு வந்த உடனே
அவர் கேட்டார், எங்க பண்றீங்க என்னன்னு. நான் இந்தியால இருந்து வரேன், தமிழ்நாட்டுல இருந்து வரேன், திருச்சியில இருந்து சொல்றாரு. அப்படியா, நல்ல காரியமாச்சே, ஒரு வேலை செய்யுங்க, எனக்கு அங்க ஒரு ஏக்கர் இடம் இருக்கு. பாருங்க செய்தியை பாருங்க, 1 ஏக்கர் இடம் இருக்கு, அந்த இடத்த வந்துட்டு இந்த நல்ல காரியத்துக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாருங்க. வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாரு. 1 ஏக்கர் இடங்க, 1 லட்சம் போட்டா கூட 1 கோடி ரூபாய் ஆச்சு. சாதாரண செயல் இல்ல. நான் பார்த்த ஆச்சரியம், அதான் பெரிய விஷயம். விடாமுயற்சி. அவர் உன் சுவாசம் உன்னை உயிர் வாழச் செய்யும், உன்னுடைய முயற்சி தான் உன்னை ஆழச் செய்யும். விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர். அடுத்து கடின உழைப்பு. அன்று முதல் இன்று வரை அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் என்று உழைப்புக்கு முக்கியத்துவம் தந்த ஒரு மாமனிதர். தன்னம்பிக்கையின் சிகரமாக இருக்கின்றார். வாக்கு தவறாமையும் காலம் தவறாமை அவருடைய கடமையும் கண்ணியமாக கொண்டு இன்று வரை கடைபிடித்து வருகின்றார். மனிதநேயம் மிளிரக்கூடிய ஒரு மாமனிதர். இதை சொல்லும் போது எத்தனை சான்று சொல்லலாம். ஆனா நான் சொல்ல வர சான்று, கொரோனா பீரியடு, வீட்டை விட்டு வெளியில வராத, தொட்டா தீட்டு இது மாதிரி எப்ப எதாகும் தெரியாது. என் சொந்தக்காரனா இருந்தாலும் உயிர் போறமா இருந்தாலும் நீ அங்கேயே இருந்துக்கோ, நான் இங்கே இருந்துக்கிறேன், என்ன பார்க்க நீ வராத, உன்னை பார்க்க நான் வரமாட்டேன். இப்படி இருந்த ஒரு காலம், உலகையே புரட்டி போட்ட தீநுண்மி காலத்துல இந்த நாட்டில் சிக்கி கொண்ட மனிதர்களை எல்லாம் தன் தாயகத்துக்கு தன் தாயும் பிள்ளையும் மனைவி மக்களை பார்க்க போகணும்னு சொல்லி அரசாங்கம் செய்வதற்கு யோசித்துக் கொண்டிருந்த நேரம், அரசாங்கம் செய்ய யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அல் ஜசீரா என்ற விமானத்தை தனியாக வாடகைக்கு அமைத்து அத்துணை பேரை முதலில் அனுப்பிய அந்த மாமனிதருங்க. நினைச்சு பார்த்தா அசாத்தியமான சாதனை. அந்த சாதனை மட்டும் பார்க்கும்போது தான் உலகில் மிகச்சிறந்த ஒரு மனிதர். அந்த மனிதரை போய் பார்த்தாங்களாமா சாதனையாளரை, இப்படிங்க இந்த முன்னால இன்னொரு முடிச்சதுன்னா அவர் சொன்னாராமா, என்னுடைய சாதனைக்கு என்ன யார் வழிகாட்டின்னு தானே கேட்டீங்க, இங்க பாருங்க என்று சொல்லி அங்க ஒரு பென்சிலை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி கோல்டு ஃப்ரேம் போட்டு பென்சிலை மாட்டி வச்சிருக்கு. என்ன பென்சிலை வச்சிருக்கீங்க, பென்சில் எங்கேயாவது வழிகாட்டுமா? ஆம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த பென்சில் எல்லா குழந்தைகளுக்கு அ இ அகரம் எழுதக்கூடிய முதல் பயன்படுத்தக்கூடிய அந்த பென்சில்ல எதுக்கு ஃப்ரேம் போட்டீங்கன்னு சொன்னா, அந்த பென்சில் பாருங்க, அந்த பென்சில் தன்னுடைய தொடக்கத்தில் இருந்து இறுதி வரைக்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடுகிறது. உழைப்பு உழைப்பு முழுமையா தீர்ற வரைக்கும் வருது. ஒன்று, சீவ 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 கூர்மையாயிருது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அந்த பென்சிலுக்கு கீழே ரப்பர் இருக்கு, ஏதாவது தப்பாச்சுன்னா உடனே அழிச்சிட்டு அதை உடனே எழுதிக்கலாம். 3வது. 4வது, வெளியில என்ன அசிங்கமா இருந்தாலும் சொத்தையாவோ சோட எப்படி இருந்தாலும் உள்ள இருக்கிற அந்த ரூல், அதனுடைய எழுதுகோல், கருப்புக்கு எழுதுகோல் எந்த தன்னுடைய நிலை மாறாமல் இருக்குது. 5வது, முதல்ல இருந்து கீழே கடைசி இத்தினூண்டு குட்டியூண்டு ஆற வரைக்கும் முழுவதும் எழுதி பயன்படுது. இதுதான், இதோட முடிஞ்சது. எதையும் சொல்ல வரேன்னு பாருங்க, எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவம் இதுல இருக்கு. அந்த தத்துவத்தில் உள்ள 5 கருத்து இருக்குது. சரிங்க, அதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு என்னங்க ரகசியம் சொல்லுகின்றார். அந்த முதல் எப்போது பிறந்து இந்த கருவறையில் இருந்து இந்த உலகிற்கு நம்ம வந்தோமோ மறையும் வரை, அழைப்பு வரும் வரை உழைப்பு முக்கியம், உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த பென்சில் எனக்கு கற்றுக் கொடுத்தது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சீவ 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 தன்னை கூர்மைப்படுத்திக் கொள்கிறது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நிலை குலையாத நிலையில் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறாங்க. நேற்று முன்தினம் நம்ம இந்தியாவிலிருந்து வந்ததுக்கெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும் போது, எனது அன்பிற்குரிய தாயக உறவுகளே, இந்த நிகழ்ச்சி நடக்குமா என்பது கூட சந்தேகமாகிவிட்டது. ஆனால் நிலை குலையாத தன்மை, தன்னுடைய முடிவெடுக்கிற அந்த உறுதித்தன்மை, எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும் என்று சிந்தித்த அந்த நிலையில் அந்த கூர்மை தன்மையும் செயல்பாட்டுக்குரியவராகவும் உறுதியுடையவராகவும் நம்பிக்கை இழக்காதவராக இருந்தார். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாருங்க, தவறுகள் ஏற்பட்டால் இது மிஸ்டேக், இதுல குறை டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னா அதை சரிப்படுத்திக்கணும். இம்மீடியட்டா சரிப்படுத்திக்கிறாருங்க. அந்த ரப்பரை போல இந்த பாயிண்ட்ல இது இப்படி செஞ்சா சரியா, தப்பு நடந்துருச்சா, நடந்தது கவலை இல்லை, முடிஞ்சது போச்சு, காத்தாம். ஆனால் இனிமேல் அந்த தவறு வரக்கூடாது, மாத்திக்கணும் என்று சொல்லக்கூடிய திறமை 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், நிலை குலையாத தன்மை.
எத்தனை பழிச்சொல் வந்தாலும், எத்தனை இன்பம் வந்தாலும், எத்தனை பெருமை வந்தாலும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் உள்ளே வந்து நீண்டு உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த கருங்கோலை போல எழுதுகோலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அது மட்டுமல்ல, என் நினைவுக்கு தெரிந்த நாள் முதல் நான் எப்படி ஆரம்பத்திலிருந்து வந்தேனோ அதை கடைசி வரைக்கும் மறையும் வரை உழைத்துக் கொண்டே இருப்பேன், முழுமையாக உழைப்பேன் என்று சொல்லி 5வது கருத்து, 5ஐயும் பாடமாக பஞ்சபூதங்களாக எனக்கு பாடம் சொன்ன அந்த பென்சில் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்று சொன்னார். அதை நினைச்சு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது. நான் கூட சொல்லுவேன், இவர் அடிக்கடி சொல்லும் போது சொல்லுவேன், எங்க நீங்க என்ன சக்கரத்தை கட்டிட்டு போறீங்களா? வாழ்க்கையில எங்க போனாலும் காலில் சக்கரத்தை கட்டிட்டு போறோம்னு நம்ம சொல்லுவோம், நல்லா தெரியும். ஆனா இவர் சக்கரத்தை கட்டி கொண்டு போகிற மனுஷன் இல்ல, ரெக்கை கட்டி கொண்டு போகின்ற மனுஷன். நேத்து எங்க இருந்தேன்னா பஹ்ரைன்ல இருந்தேங்கிறார். இன்னைக்கு அஜியார் எப்போ, இன்னைக்கு குவைத் வந்துட்டேன், நாளைக்கு கத்தார் போயிடுவேன், நாளைக்கு வந்து துருக்கி போலான்னு இருக்கேன், போக வேண்டிய வேலை இருக்கு, அங்க சைனால ஒரு வேலை இருக்கு. மாவு எப்படி ஒரு பிளைட்ல இங்கிருந்து வர்றதுக்குள்ளேயே டப்பா டான்ஸ் ஆடிட்டு. ஆனால் எத்தனை தான் நினைச்சு பார்த்தா ஒரு ஆச்சரியம். பஞ்சபூதங்கள் தாங்க மனித ஆற்றலுக்கு மிக முக்கியமானது. இந்த கருத்தோட பஞ்சபூதங்கள் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் இவற்றால் படைக்கப்பட்டவன் மனிதன். உலகம் இந்த 5 பூதங்களால் தான். ஆம், நிலத்துக்கும் வானத்துக்கும் தடம் படித்துக் கொண்டவர் மனிதர் எங்கள் டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி அவர்கள். அது மட்டுமல்ல, அடுத்து நீரை எடுத்துப்பாங்க. நெருப்பு தீய வேலை செய்கிறார், உழைத்துக் கொண்டு இருக்கின்றார், அது தீ வந்து விட்டது, நெருப்பு வந்து விட்டது. நீரை போல வாரி வழங்குகிறார் என்று சொன்னதை போல நிலத்திலிருந்து வானத்திற்கு விமானத்தின் மூலம் அவருடைய பயணம், டிராவல்ஸ், பயணம் பாதை அமைத்துக் கொண்ட அந்த மனிதர் தீயாய் வேலை செய்கின்றார், உழைக்கின்றார். உழைத்த காரணத்தால் நெருப்பு வந்து விடுகிறது. அவர் தன் ஈட்டிய செல்வத்தை 2.5% சொல்கிறார்கள், ஆனால் அவர் 10 மடங்கு, என்னை கேட்டால் அதை விட அதிகமாக 25% மேலாக எல்லோருக்கும் வாரி மனிதர் தன்னுடைய செல்வத்தை, ஈட்டிய செல்வத்தை நீராய் வாரி இறைக்கிறாருங்க, வாரி கொடுக்கிறாரு. இந்த புடி எடு என்று சொல்லி நான் இந்த இடத்தில் கர்ணனை நினைத்து பார்க்கின்றேன். அதையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்க. அது மட்டுமல்ல, இன்று அங்கு, நாளை இங்கு, நாளை மறுநாள் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கும் காற்றை போல காற்றாய் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அவருக்கு பஞ்சபூதங்களும் வாழ்த்து தெரிவிக்கட்டும் என்று சொல்லி, அன்பு உறவுகளே, உங்கள் எல்லோரின் சார்பாக கோவையிலிருந்து, தாயகத்திலிருந்து வருகை தந்த நல்ல உள்ளங்களின் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களோடு, ஆம், அவருடைய இறையச்சத்தை பாராட்டுவோம், ஈகை பண்பை போற்றுவோம், விடாமுயற்சியை சிலிர்க்கும்படியாக வாழ்த்துவோம், கடின உழைப்புக்கு சல்யூட் அடிப்போம், தன்னம்பிக்கை சிலிர்க்க செய்யக்கூடிய வாழ்த்துக்களை அவருக்கு வாரி வழங்குவோம், காலம் தவறாமை, வாக்கு தவறாமை போற்றக்கூடிய அந்த மனிதரை மனமாற வாழ்த்துவோம். மனிதநேயம் மிளிரும் அந்த மாண்பாளருக்கு எங்கள் அத்துணை பேரின் உள்ளத்தில் நிறைந்த வாழ்த்துக்களை. அன்பு உறவுகளே, ஒரு நிமிடம் அத்துணை பேரும் எழுந்து நின்று உங்கள் பலத்த ஒளியின் மூலம் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதன் மூலம் எங்கள் நன்றியர்களை அவருக்கு உரித்தாக்கி மகிழ்வோம். அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் பெருந்தகை ஐயாவே எழுந்து நின்று வாழ்த்தாருங்க. நல்ல உள்ளங்களின் வாழ்த்துக்களை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்காக, எங்கள் டிவிஎஸ் ஹைதர் குரூப்பின் சார்புக்காக உங்கள் வாழ்த்துக்களை, துவாவினை கொடுங்கள் என்று கேட்பதோடு, இந்த விழாவின் மையமான நாம எல்லாம் போயிடலாம், நன்றி, எல்லாம் உட்காரலாம். 50 வருஷமா 20 வருஷமா 70 வருஷமா வயசு தெரியல, எல்லாம் ஒரு நாள் போயிடும். ஆனால் இந்த நூல் காலமாக தலைமுறையாக நிற்கும். இந்த மாமனிதரின் சிறப்புகளை பறைசாற்றும், உலகம் வியக்கட்டும். எதற்காக இதை எழுதினேன் இந்த நூல் என்று சொன்னால், ஒரு ஹைதர் அலி அல்ல, அவர் நம்மோடு இருக்கிறார். இவரை போல 1000 ஹைதர் அலிக்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லி, எல்லாம் உள்ள இறைவனை மனமாற உளமாற நானும் துஆ செய்தவனாக, உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானம் பெற்று எல்லோரும் நலவாழ்வு வாழ எல்லா வளங்களும் இறையாற்றல் தந்து அருளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் துஆ செய்தவனாக, உங்களிடம் இருந்து உங்கள் சக உறவான தாயகத்திலிருந்து வருகை தந்த திருக்குறள் அன்வர் பாட்ஷா வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நூல் வெளியீட்டுக்கு முன்பு
எனது பாசத்திற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய எங்களை எல்லாம் வரவழைத்து அழகு பார்க்க வந்த அன்பு சகோதரர், மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கணும் அவரு, அந்த டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி அவர்களை அழைத்து முதலால் என்னுடைய உழைப்பால் வந்த ஒரு பரிசை அவருக்கு கொடுத்துட்டு அப்படி நூல் வெளியிட சார் வாங்க மேல வாங்க. இந்த நூலினை வெளியிடுவதற்கு வாங்க. நம்ம உங்க எல்லோரோட முன்னிலை, உங்கள் எல்லோரோட வாழ்த்துக்களோடு இந்த நூலின் முதல் பெரிதியை நம்ம வந்துட்டு ஐயா எங்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வெற்றி அல்லவா அந்த விஜயன் ஐயா அவர்களை MP நாடாளுமன்ற பொறுப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அந்த பெருந்தகையை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆமா, அது உண்மையா இருக்கணும், சரியா இருக்கணும், நடுவு நிலைமையா இருக்கணும், நீதி தவறக்கூடாது இல்லையா? எங்களுக்காக நீதி அரசர் ஜியாவுத்தீன் அல்லது கெனுதகை சகோதரர் வருகை இருந்திருக்கிறார். ஐயா வாங்க, நீங்களும் மேடைக்கு வாங்க. அவரோடு நம்ம தொலைக்காட்சியில் இத்தனை பேசுறோம், இத்தனை சொல்றோம், இதெல்லாம் வரணும் இல்லையா? ஊடகத்துக்கு வரணும் இல்ல, சும்மா பேசிட்டு போயிட்டா யாரு? சும்மா நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், பாட்ஷா 100 தடவை சொன்ன மாதிரி. இங்க வாங்க முக்தார் அவர்களே, இதெல்லாம் ஊடகத்தின் மூலமா செய்தியை மக்களுக்கு கொண்டுட்டு போங்க, அந்தக்காக உங்களை அழைக்கின்றேன். நீங்களும் வாங்க. இங்க ஜின்னா வாங்க, நீங்களும் வாங்க, மேடைக்கு வாங்க. இந்த தாயகத்திலிருந்து வருகை தந்த உறவுகள் அல்லவா நீங்க எல்லாம், வாழ்த்துக்கு அத்தனை பேர் சார்பாக அந்த உழைப்புக்காக சொல்லணும். இந்த விக்னேஷ் அந்த மெஜிசியன் வாங்க, நம்ம குட்டி பிரகாஷ் வாங்க, ஷாரா வாங்க, நம்ம தீன் அவங்க வாங்க. நீங்க எல்லாம் வந்து இந்த வாழ்த்தி கொண்டு எங்களையும் வாழ்த்துங்கள். அஸ்மின் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். நீங்க வாங்க. ஆனா தாயக உறவுகள் எல்லாம் கொஞ்சம் வாங்கல, அருள் கூர்ந்து கொஞ்சம் மேடைக்கு வந்துருங்க. அத்தனை பேருக்கு இன்னொன்று, இங்குள்ள அத்தனை பேருக்கும் அந்த நூல் இலவசமாக வழங்குகிறார் நம்ம டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி அவர்கள். உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும். மேடையில் காலமின்மை காரணத்தினால இந்த தாயகத்திலிருந்து வருகிறவரை மட்டும் மேலே கூப்பிட்டுருக்கிறோம். இது உங்களுக்காக நிறைவேற்றணும். ஒரு நூல், 2 நூல் சொன்னேன். ஒரு நூல் உழைப்பு தரும் உலக முகவரி, இன்னொரு நூல் குரல் மொழியில் மிளிரும் நபி மொழிகள் என்ற 2வது நூல். 2 நூல்கள் இங்கு வெளியிடப்படுகிறது. முதலில் இப்போது அவருக்கு இந்த பரிசு. வாழ்த்துக்கள் சார். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்பதற்கேற்ப முயன்று தன் நூலை வெளியிடுகிறார் திரு அன்வர் பாஷா அவர்கள். உங்கள் பலத்த கரகோஷத்தோடு என்ற இலக்கோடு புத்தகம் வெளியிடப்படுகிறது. அனைவரும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தினமும் புரட்டி புரட்டி பார்ப்பது புத்தகம் அல்ல, உன் வாழ்க்கையை புரட்டி போடுவதே உண்மையான புத்தகம். கல்வி கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக. இந்த குறள்ல ஒரு விசேஷமான இது இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். என்ன? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எந்த ஒரு வார்த்தையிலுமே துணைக்காலே கிடையாது. அப்படின்னா என்ன? கற்றா மட்டும் போதாது, கல்வி கற்று அதன்படி நின்னீங்கன்னா வாழ்க்கையில எந்த துணை இல்லாம நீங்க நிக்கலாம், என்னை போல இன்ஷா அல்லாஹ். கல்விதான் அனைவரின் ஆயுதம். அன்வர் பாஷா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வெள்ளி விழாவினுடைய உழைப்புக்கு எல்லாரும் நம்ம பாராட்டிட்டு இருக்கோம் ஆஜியார் அவர்களுக்கு. ஆனால் அவருடைய ஜங்ஷன் பாக்ஸ்ல இருந்து வெளியில போற மின்சாரம் போல அவருக்கு பக்கபலமா உறுதுணையாக அந்த உழைப்பினுடைய வேர்களா இருக்கிற அந்த பாத்திமா, அந்த
இவர் அவருடைய ஒவ்வொருத்தர் பேரை சொல்லிட்டே போலாம். அத்துணை உள்ளங்களுக்கும் உங்கள் அத்துணை பேர் சார்பாக எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்து மகிழ்வதில் பெருவாய் அடைகின்றோம். பெருவாழ்வு வாழ்க, நலவாழ்வு வாழ்க, சிறந்த வாழ்வு வாழ்க என்று மனதார வாழ்த்துகிறோம்.